ஹலோ ஹாப்பி பர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் 2025 ஒரு ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸோட ப்ரிவ்யூ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அதுவும் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் போய் ஆட போகிறாங்க அப்படின்ற போது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ்க்கு இந்தியா அடாப்டான ஒரு டீம் தான். பட் அதில் அடாப்டான நிறைய பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டையர்ட் ஆயிருக்காங்கன்ற போது ஒரு யங் டீம் தான் போகுது. ஸோ இந்த டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 முக்கியமான சீனியர் பிளேயர்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து கண்டிஷனாக நல்லா ஆன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதில் மெயின் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் கிட்டத்தட்ட ஸோ இங்கிலாந்து கிரவுண்ட்ஸில் ஒரு 9 மேட்ச்ல 614 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு, 2 சென்ச்சுரிஸ் கிட்ட அடிச்சிருக்காரு. இது நிறைய மெமரபிள் இன்னிங்ஸ் இருக்கு. மீன் அவருக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல நல்லா ஸ்டேபிளாக ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஸோ அவரோட பேட்டிங்கை பற்றி சொல்லவே தேவையில்ல. மெயினாக டெஸ்ட் மேட்சஸ்ல அவர் பேட்டிங்கை பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டண்டாக ஆடுவார் ரன்ஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆக்சிலேட் பண்ணி அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர்ன்ற போது ஸோ அவரோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இந்த டீமுக்கு ரொம்ப தேவைப்படுது பேட்டிங். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா இந்த மாதிரியான முக்கியமான ஒரு பிளேயர்ஸ்லாம் சீனியர் பிளேயர்ஸ்லாம் ரிட்டையர் ஆனப்ப ஸோ இவர் தான் அவங்களுக்கு அடுத்திருக்கக்கூடிய ஒரு சீனியர் அப்படின்ற போது ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் இந்த சீசனில் ஆடுவார் அப்படின்றது நம்பலாம். இந்த சீரீஸில் மெயினாக ஆடுவாருன்றது நம்பலாம். அவர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா 12 மேட்ச்ல 781 ரன் கிட்ட இங்கிலாந்து கிரவுண்ட்ஸில் அடிச்சிருக்காரு, ஒரு செஞ்சுரி கிட்ட அடிச்சிருக்காரு. ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வந்து மெயினாக டெஸ்ட்டுக்குன்னே ஏற்ற ஒரு ஃபார்மட் பிளேயர் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா T20 அண்ட் ஓடிஎஸ்ல பெரிய ரெக்கார்ட்ஸ் அவர் பண்ணது கிடையாது. பெரிய ஃபார்ம் அவுட்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லுமே பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. பட் டெஸ்ட் மேட்ச்னு வந்துட்டு அதே T20 மாதிரி ஆடுவார். ரொம்ப அக்ரெசிவான ஒரு ஸ்டைலிஷ் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். மெயினாக இந்த மாதிரியான ஒரு பிளேயர்ஸ் எந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படுவாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டெஸ்ட் மேட்சஸ்ல கண்டிப்பாக ஒரு இன்னிங்ஸ்ல திடீர்னு வந்து ஒரு 100 ஃபார் 4, 100 ஃபார் 5 இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய குயிக் ஃபயர் இன்னிங்ஸ் ஒரு 50 ரன்ஸ், 60 ரன்ஸ், ஒரு 40 பால்ஸ்ல அடிச்சு கொடுத்து ஸோ கூட ஆடுற பிளேயர்ஸ்க்கும் ஓரளவு பூஸ்டப் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பேட்ஸ்மேன் தான் ரிஷப் பண்ட். ரொம்ப ஒரு ஸ்டைலிஷான ஒரு கண்ணாமண்ணான ஷாட்ஸ் ஆடுவார். அவர் ஆடுற பேட்டிங் அந்த ஸ்டைலே பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். உருண்டு புரண்டடிக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். நான் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பிரெண்டன் மெக்லம் தான் பார்த்துருக்கேன் அதுக்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரியான ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பிரெண்டன் மெக்லம்னே சொல்லலாம். சேம பிளேயர் ரிஷப் பண்ட். அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் கண்டிப்பாக அந்த இடத்துல யூஸ் ஆகும். அவர் என்னதான் கொஞ்சம் ஒரு மிடில் ஏஜ் பர்சனாக இருந்தாலும் அவருக்கு இந்த கிரவுண்ட்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவர் ஒரு முக்கியமான ஒரு பேட்டரா இருப்பார் இந்த இந்தியன் லைனப்ல. அதே மாதிரி ரவீந்திர ஜடேஜா பத்தி சொல்லவே தேவையில்ல சார். ரவீந்திர ஜடேஜா அவர் இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மேட்ச் கிட்ட ஆடிருக்காரு இங்கிலாந்து கிரவுண்ட்ல. ஒரு 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதனால எக்கனாமிக்லாம் போலிங் போட்டிருக்காரு. அதிக ஓவர்ஸ் அவருக்கு கிடைச்சது இல்லை இங்கிலாந்து கிரவுண்ட்ல. மெயின் காரணம் என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா ஸோ இங்கிலாந்து பிச்சஸ் எல்லாமே ஃபுல்லாக அந்த ஒரு பேசர்ஸ்க்கு ரொம்ப சாதகமாக இருக்கனால அவருக்கு ஓவர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க இந்தியன் டீம்ல ஒவ்வொரு மேட்சஸ்லையும். அது மாதிரி பேட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 8 மேட்ச்ல 189 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு. அதுலயும் வந்து ஒரு 50 கிட்ட அடிச்சிருக்காருன்ற போது ஒரு பேட்டிங்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆல்ரவுண்டர் தான். நல்லா அவரோட ஒரு எட்ஜ் ஆஃப் த ஒரு கிளியர்ல இருக்காரு. இவரு தான் இருக்கிறதுல இந்த டீம்ல ஒரு முக்கியமான ஒரு சீனியர் மோஸ்ட் ஆல்ரவுண்டர், சீனியர் மோஸ்ட் பிளேயர்னே சொல்லலாம். இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா அந்த டீமுக்கு பெருசா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் வந்து அந்த ஒரு யங் கேப்டன் கில்லுக்கும் ஒரு பூஸ்டப்பா இருக்கும். இவரோட அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு ஷேர் பண்றது. ஏன்னா பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இல்லாத போது ஒரு யங்ஸ்டர் வந்து கேப்டன்சி பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி ஒரு ரவீந்திர ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயர்ஸ் ரொம்ப தேவைப்படுவாங்க. அன்னைக்கு டேக்கு மாட்டினா அவங்க அன்னைக்கு ஒரு ஸ்டார் பிளேயர் அப்படின்ற போது டெஸ்ட் மேட்சஸ்லயும் நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு ரவீந்திர ஜடேஜா. அதே மாதிரி வந்து ஜஸ்பிரீத் பும்ரா அவரும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நல்ல இந்த இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல செம ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. ஏன்னா கிட்டத்தட்ட 14 மேட்ச் கிட்ட 60 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு இங்கிலாந்து கிரவுண்ட்ஸ்ல. நிறைய மெமரபிள் விக்கெட்ஸும் இருக்கு அவருக்கு. பும்ரா பத்தி சொல்லவே தேவையில்ல. 6 ஃபார்மட் பிளேயர், ரொம்ப ஒரு சாம்பியன் ஸ்டார் பவுலர். அவரை பேஸ் பண்ண எவ்வளவு பெரிய பேட்மேனா இருந்தாலும் பயப்பட தான் செய்வாங்க. அந்த மாதிரியான ஒரு பேசர் போது ஒரு விக்கெட் டேக்கரும் கூட. அதனால வந்து பாப்போம். பும்ரா நிறைய இன்ஜுரி ஆகி போய் தான் இப்போ வந்திருக்காரு. இதுலயும் இந்த 5 டெஸ்ட் மேட்ச்ல ஒரு 3 மேட்ச் தான் ஆடுவார். 2 மேட்ச் அவருக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்க. அவரை கொஞ்சம் அந்த இன்ஜுரி ஆகாம பாத்துக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு 3 மேட்ச் ஒரு ஆடினாலே போதும். ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னா இந்தியா ஒரு சீட் ஹெச்ல போய் உட்காரலாம் வின்னிங் சீட்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களோட ஹோம் கண்டிஷன் இந்த இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல ஆட போற இந்த இங்கிலாந்து கிரவுண்ட்ஸ்ல ஜோ ரூட் வந்து 6569 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு. பர்டிகுலர் இந்த இங்கிலாந்து சாயில்ல அதுவும் ஹோம் மேட்சஸ்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா 26 ஹண்ட்ரட்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு. அவர் மொத்தமா அடிச்சது 36 ஹண்ட்ரட்ஸ் தான். அதுல அவர் பாத்தீங்கன்னா 26 ஹண்ட்ரட்ஸ் கிட்ட இங்கிலாந்து கிரவுண்ட்ஸ்ல அடிச்சிருக்காரு. அவரோட ஹோம் கண்டிஷன் அவருக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப ஸ்டேபிளா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். மெயினா ஸோ இந்த இங்கிலாந்து டீம்ல ஸ்பின்னை நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ன்ற போது பாத்தீங்கன்னா செம யூஸ்ஃபுல்லா இருப்பாரு இவங்களுக்கு. மெயினா ஸோ பேஸுமே அடிச்சு கேடுவார் அந்த மாதிரியான ஒரு பிளேயர். ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு பிளேயர். இப்போ வந்து ஹையஸ்ட் ரன் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து டீமுக்காக ஓவராலா 13,000+ ரன்ஸ் அலெக்ஸ்டர் குக் ரெக்கார்டே பீட் பண்ணியிருக்காருன்ற போது ஒரு செம பிளேயர் ஜோ ரூட். அவர் நீங்க ஒரு விக்கெட்டை முக்கியமா எடுத்தாகணும். அந்த மாதிரியான ஒரு ஸ்டார் பிளேயர். அவர் விக்கெட் நீங்க எடுத்தீங்கன்னா மேட்ச்குள்ள வரலாம். அந்த மாதிரியான ஒரு பிளேயர் பார்ப்போம். அவரே எப்படி இந்த வாட்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. அது மாதிரி வந்து ஹாரி ப்ரூக் அவரும் வந்து நல்ல யங் சென்சேஷன். மெயினா இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர்லி வந்து இந்த டெஸ்ட் ஃபார்மெட்ல பயங்கரமா ஆடிட்டு வராரு. அவர் பெருசா T20 நம்ம எதிர்பார்த்தோம். அவர் அந்த அளவுக்கு எதுவும் பெருசா கிளிக் ஆகல. ஸோ லைக் மெயினா ஐபிஎல் வரும்போது இன்ஜுரின்னு போயிடுறாரு. பட் டெஸ்ட் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இங்கிலாந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வராரு.
ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 மேட்ச்ல 819 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு, ஒரு 7 50s கிட்ட அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு குயிக் ஃபயர் பிளேயர் தான் அவரும் கூட வந்து பார்த்தீங்கன்னா. அந்த ஒரு ரிஷப் பண்ட் டைப் ஆஃப் ஒரு பிளேயர் தான். அந்த ஒரு மிடில் ஆர்டர்ல வந்து நல்ல ஒரு குயிக் ஃபயர் இன்னிங்ஸ் ஒரு 150 ஸ்ட்ரைக் ரேட்டில் டெஸ்ட் மேட்ச்ல ஆடுவார் அப்படின்ற போது அவர் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிளேயர் அந்த டீமுக்கு இருப்பாரு. மெயினாக ஜோ ரூட்டுக்கு அடுத்து அவர் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயராக இருப்பார் இங்கிலாந்து டீம்ல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பென் ஸ்டோக்ஸ். ஸோ பென் ஸ்டோக்ஸ் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏதாவது பர்சனல் ரீசன், இன்ஜுரி, ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரியான காரணத்துக்காக நிறைய லீக் எல்லாம் அவர் வந்து அவாய்ட் பண்ணார். இப்பயும் பெருசாக லீக் அவர் ஆடுறது இல்லைன்னா ஐபிஎல்லுமே அவர் பெருசாக நேம் கொடுக்கறது இல்லை. பட் ஆனால் அவருக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச் அவருக்கு ஒரு ஃபேவரட்டான ஃபார்மேட்னால வந்து டெஸ்ட் மேட்சஸ்க்கு அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த ப்ராக்டிஸ் அவர்கிட்ட வந்து பயங்கரமாக இருக்கும். நிறைய ப்ராக்டிஸ் வீடியோஸ்லாம் நான் இந்த இங்கிலாந்து யூடியூப் சேனல்ஸ்ல நிறைய நானும் பார்த்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் வந்து ஒரு 49 மேட்ச் கிட்ட ஆடி இருக்காரு இந்த இங்கிலாந்து சாயில். 3036 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு, 800 1850 கிட்ட அடிச்சிருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு 106 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. அப்படின்ற போது ஒரு முக்கியமான ஒரு ஆல்ரவுண்டரா அந்த இங்கிலாந்து டீம்ல ஒரு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி இந்த இங்கிலாந்து டீம்ல பெரிய பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ் இருந்தாங்க, பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர்ஸ் இருந்தாங்க. பேசர்ஸ் பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர்லி வந்து பாத்தீங்கன்னா ஜெமி ஆண்டர்சன், ஸ்டூவர்ட் பிராட் இந்த மாதிரியான ஒரு பிளேயர்ஸ்லாம் இருந்த ஒரு டீம் இப்போ யாருமே பேசர்ஸ்ல அதிகமா யாரும் இல்லை. பிளஸ் எல்லாமே யங்ஸ்டர்ஸும் கூட இந்த ஸ்குவாட்ல நீங்க பாத்தீங்கன்னா அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸோ இவரோட போலிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் ஆனால் இப்போ ஒரு இன்ஜுரி ப்ரோன்றனால அதிகமாக போலிங் போறது இல்லை. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பாப்பா அவரு இந்த சீசன் ஃபுல்லா எப்படி போலிங் போடுறாரு, இந்த மாதிரியான ஃபிட்னஸ்ல வராரு, நல்ல ஃபிட்னஸ்ல இருக்கணும்னு இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டிகல் ஷீட்ல கொடுத்திருந்தாரு. லைக் அவரோட ஆல்கஹால் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேன், நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டுக்கு அந்த ஒரு கிரிக்கெட்டுக்குமே அவ்வளோ எஃபெக்ட் போட போறேன், என்ன எக்ஸசைஸ் இதெல்லாம் இந்த ஒரு மைண்ட் கோஆர்டினேஷன் இதெல்லாம் பொறுத்துலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ நல்லா இருந்தது அவரோட அந்த ஒரு ஸ்பீச்சும் பார்த்து. செம்ம பிளேயர் இவரு ஃபார்ம்ல இருந்தாருன்னா கண்டிப்பா பெரிய டஃப் சேலஞ்ச் கொடுக்கலாம் இந்தியன் டீமுக்கு இங்கிலாந்து. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பென் டெக்கெட் அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மிடில் ஏஜ் பர்சன் தான். பட் ஆனால் இங்கிலாந்து டீம்ல ஆனால் வந்து நல்ல ஒரு ஸ்டார் பேட்ஸ்மேன், கன்சிஸ்டன்டா ஆடிட்டு வராரு. ஒரு 13 மேட்ச்ல 1007 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு, ஒரு 2 ஹண்ட்ரட்ஸ் ஒரு 5 50s கிட்ட அடிச்சிருக்காரு. இங்கிலாந்து சாயில் இங்கிலாந்து கிரவுண்ட்ல பர்டிகுலர்லி அப்படின்ற போது பாத்தீங்கன்னா இவரோட ஓப்பனிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இது மாதிரி நம்ம ப்ரீவியஸாவே நிறைய இந்தியன் மேட்சஸ்ல ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அவர் மட்டும் ஒரு பக்கம் நின்றுவாரு, நின்றுட்டு அப்படி ஸ்லோவா ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த ஒரு டிவான் கான்வே டைப் ஆஃப் ஒரு பிளேயர் அப்படின்ற போது அவர் விக்கெட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும் இவங்க டீமுக்கு இந்தியாவை பொறுத்தவரைக்கும். அதே மாதிரி கிறிஸ் வோக்ஸ் ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர், ஏன்னா பேட்ஸ்மேன்னே சொல்லலாம். டெஸ்ட் மேட்ச் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல பேட்டிங் ஆடுவார், அட் சேம் டைம் போலிங்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சூப்பரா வந்து போடுவார். மெயின் போலரும் கூட அப்படின்ற போது வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ் வோக்ஸ் டெஸ்ட் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல கன்சிஸ்டன்டா விக்கெட்ஸ் எடுத்துட்டு தான் இருக்காரு. மெயினா இங்கிலாந்து டீம் அவர் வந்து டெஸ்ட் மேட்சஸ்க்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் அவரோட அந்த ஒரு லைனல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்க்கு தான் நல்லா சூட் ஆகுது. மெயினாக ஓடி T20 எஸ்பெஷலி ஐபிஎல்லாம் போட்டால் உரிச்சு எடுத்துறாங்க. அவரும் 13 மேட்ச் கிட்ட இங்கிலாந்து கிரவுண்டில் ஆடிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 மேட்ச் கிட்ட ஆடி 127 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. ஒரு நல்ல ஒரு எக்கனாமிக் ஸ்பெல் இருக்கு அவருக்கு. அவரும் நல்ல ஃபார்ம்ல தான் வராரு ரீசன்ட் ஃபார்ம்ல. அவரு பென் ஸ்டோக்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயரா இருப்பாங்க இந்த இங்கிலாந்து டீம்ல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் இது வரைக்கும் கிரிக்கெட் ஆரம்பிச்சது வந்து 136 மேட்ச் கிட்ட ஆடிருக்காங்க இந்தியா. அதுல வந்து 35 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, 50 மேட்ச் டிரா பண்ணிருக்காங்க, 51 மேட்ச் கிட்ட லாஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஒரு மிடில் லெவல் ஆஃப் ஒரு ரெக்கார்டு தான், பெருசா ஆஹா ஓஹோன்னு சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு ரெக்கார்டு தான். அதே மாதிரி இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து கண்டிஷன்ல 136 மேட்ச்ல 51 மேட்ச் கிட்ட வின் பண்ணிருக்காங்க, 50 மேட்ச் டிரா பண்ணிருக்காங்க, 35 மேட்ச் கிட்ட வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா இது லூஸும் பண்ணிருக்காங்க. அப்படின்ற போது பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஓரளவு அந்த ஒரு ஸ்ட்ராங் கண்டெண்டர்ல வரக்கூடிய ஒரு டீம் தான் இது. ஸோ மெயினாக என்னதான் வந்து ஒரு ஹோம் கிரவுண்ட் வந்து இங்கிலாந்துக்கு இருந்தாலும் ஸோ இந்தியன் பிளேயர்ஸ் நல்ல ஒரு யங்ஸ்டர்ஸ் உள்ள போறாங்க, நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் போறாங்க, நிறைய யங் அடிஷன்ஸ் இந்த டீமுக்குள்ள இருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருக்கும் அந்த டீமுக்கு. மெயினாக சீனியர் பிளேயர்ஸ் லைக் KL ராகுல், ரிஷப் பண்ட் அண்ட் ஜடேஜா இவங்களோட இன்புட்ஸ்லாம் கண்டிப்பாக சும்பிள் கேப்டனுக்கு கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவர் எடுத்தோடனே அந்த ஒரு கோட்டால கம்பீர் கோட்டால ஒரு கேப்டன்சிக்குள்ள வந்துட்டார். அவரோட கேப்டன்சி அந்த அளவுக்கு நான் பெருசாக நானும் பார்த்ததில்ல. பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக அந்த IPL ஓரளவு நல்லா டீசெண்டாக போட்டுருந்தாரு, அவரோட கேப்டன்சி நல்லா ஃபாலோ பண்ணியிருந்தாரு. அதனால பாப்போம் சுமன்கில் கேப்டன்சில இவங்கலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றது இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா இந்த ஒரு பிளேயிங் லெவன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஃபிளாட்டா அந்த 11 பிளேயர் நம்மளால பேச சொல்ல முடியும். பட் இந்தியன் பிளேயர்ஸ்க்கு ஒரு 2-3 பேக்கப் வச்சு தான் சொல்ற மாதிரி இருக்கும். இந்த இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பிளேயிங் லெவன் வந்து எப்படி இருக்கும்னா SSV ஜெய்ஸ்வால் வந்து KL ராகுல் கூட ஓப்பனிங் பண்ணுவாரு. SSV ஜெய்ஸ்வால் கன்சிஸ்டன்டா ஆடிட்டு வர நல்ல ஒரு யங்ஸ்டர், ரொம்ப ஒரு புவர் ஃபேமிலில இருந்து வந்து கஷ்டப்பட்டு IPL நல்ல ரன் ஸ்கோர் பண்ணி ஒரு ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்தியன் டீம்ல போய் 3 ஃபார்மேட்லயும் பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு. ஒரு ஃபியூச்சர் ஸ்டார் இவர். அப்படின்ற போது வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ரோஹித் சர்மா இருக்கும்போது டெஸ்ட் மேட்சஸ்ல அந்த ஓப்பனிங்ல சான்ஸ் கிடைக்கல, பெஞ்சில் உட்கார்ந்தாரு. அப்பயும் எதிர்பார்த்து ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அந்த அளவுக்கு நல்ல ஆவரேஜ் வச்சுட்டு 50க்கு மேல ஆவரேஜ் வச்சிருக்கக்கூடிய டெஸ்ட் மேட்சஸ்ல நல்ல ஒரு யங் சென்சேஷனான ஒரு டெஸ்ட் பேட்ஸ்மேன் பர்டிகுலர்லி சொல்லணும்னா இவரு KL ராகுல் கூட ஓப்பன் பண்றது நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கும். இவர் ஒரு ஃபயர் ஸ்டார்ட் கொடுத்தாருன்னா சூப்பரா இருக்கும். இவரும் ரொம்ப நின்று கன்சிஸ்டன்டா அந்த டெஸ்ட்ல ஆட ஒரு பேர் கிடையாது. இவர் வந்து ஒரு 80-90 பால் ஆனாலே பெரிய விஷயம். பட் ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சுட்டு போயிடுவார். ஒரு 140 150 நல்ல டீசென்டான ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவார். அப்படின்ற போது இவரோட ஃபார்ம் ரொம்ப தேவையா இருக்கும் SSV ஜெய்ஸ்வாலோட ஃபார்ம். அதே மாதிரி அடுத்து நம்பர் 3ல வந்து பாத்தீங்கன்னா அபிமன்யு ஈஸ்வரன் ஆடுவார். இவர் வந்து டொமஸ்டிக் சீசன்ஸ்ல அவ்வளோ ரன்ஸ்
பயங்கரமா ஆடி இருக்காரு. லிஸ்ட் ஏ மேட்சஸ்லயும் சரி, அதே மாதிரி வந்து ரஞ்சி சீசன்ஸ்லயும் எவ்ரி சீசன் கன்சிஸ்டன்ட்டா ஆன ஒரு யங்ஸ்டர். இவருக்கும் நிறைய இந்த மாதிரி டெஸ்ட் சீரிஸ்லாம் இந்தியா கூட டிராவல் பண்ணியிருக்காரு சப்ஸ்டியூட்டா. பட் ஆனால் இவருக்கு ஒரு பிளேயிங் லெவலில் ஒரு சான்ஸாவது கொடுக்கணும். இந்த வாட்டி எப்படி அவங்க கொடுக்குறாங்கன்றது பார்ப்போம் நம்பர் 3ல. கண்டிப்பா இவர் இப்போ ரீசன்ட் ஃபார்ம்ல இருந்து வராரு. ரஞ்சி டிராஃபிலாம் நல்லா ஆடிட்டு அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இவருக்கு இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்க்கு மெயினாக இந்த மாதிரி டெஸ்ட் ஃபார்மர்ஸ்க்கு அந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்றதுனால இவர் கண்டிப்பாக ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இவர் இல்லைனா நம்பர் 3ல பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் இருக்காரு. அவரும் கூட ஆடலாம். அவருனா வந்து ஒரு டெபியூட்டன்ட் பிளேயர்ன்றதுனால ஸ்டார்டிங்ல கொடுக்க மாட்டாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் அதுவும் வந்து ஓவர்சீஸ் கண்டிஷனால ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் கொடுக்க போறாங்க அபிமன்யு ஈஸ்வரனுக்கு. அதே மாதிரி நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் வந்து சுபம் கில், பிரின்ஸ் சுபம் கில் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பிரின்ஸ் அப்படி அப்படின்ட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேட்ஸ்மேன் தான். நல்ல ஒரு சென்சேஷனான ஒரு ஸ்டார் பேட்ஸ்மேன் தான். ஏன்னா விராட் கோலி மாதிரி அந்த ஒரு ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். அவரோட கம்பேர் பண்ணாங்கன்னா கூட அந்த மாதிரியான ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேட்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் டெஸ்ட் மேட்ச்லாம் ரொம்ப ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. அவருக்கு அவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அந்த பொறுப்பு உணர்ந்து இந்த மாதிரி சான்ஸ்லாம் யாருக்குமே கிடைக்காது. ஒரு பிளேயராகவே கிடைக்கிறது கஷ்டம் ஃபார்ம் அவுட். ஆனால் இந்த மாதிரி இந்தியன் டீம் பெரிய டீம் அவ்வளோ காம்படிஷன்ஸ் உள்ள இருக்காங்க அப்படிங்கும்போது இவருக்கு வந்து கேப்டனாகவே கொடுத்துருக்காங்க. அது நிறைய விமர்சனங்கள் வந்தாலும் நல்ல ஒரு யங் கேப்டன் ஃபியூச்சராக அடுத்த இதுவே ஜென்ரேட் கொண்டு போக போறாரு அப்படின்ற போது அவரோட பேட்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். அவரும் கொஞ்சம் ஃபார்ம்ல இருந்தால் அந்த ஒரு வீல் ஆர்டர் தாங்கி பிடிக்கும். அது மாதிரி நம்பர் 5 ரிஷப் பேண்ட். ஸோ ரிஷப் பேண்ட் சொல்லவே தேவை. பட்டா பாக்கியம் படாட்டி லெகிம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டைலிஷான ஒரு பேட்ஸ்மேன்றதுனால அவரோட பேட்டிங் ரொம்ப முக்கியமாக இருக்கும் இவங்க டீமுக்கு. மெயினாக முஸ்டாக் கீப்பிங் ரிஷப் பேண்ட் தான் பண்ணுவார். ஒரு பெஸ்ட் கீப்பர் தோனிக்கு அப்புறம் இந்த இந்தியன் டீம்ல அப்படின்ற போது அவரோட அந்த ஒரு அக்ரெசிவான ஒரு இன்னிங்ஸ் நம்ம எதிர்பார்த்துட்டு தான் இருக்கும். ஒரு மேட்ச் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆளானா கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த ஒரு லோவர் மிடில் ஆடலாம் அந்த இந்தியன் டீம்ல. அதே மாதிரி நம்பர் 7 வந்து பார்த்தீங்கன்னா கருண் நாயர் ஆடுவார். அவரும் இப்போ இந்த ரீசன்ட் டொமஸ்டிக் சீசன்ல கன்சிஸ்டன்டா ரன்ஸ் அடிச்சு ஒரு பெரிய ஃபார்ம்ல தான் வரார். பட் ஐபிஎல்ல பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு இருந்தாலும் இந்த மாதிரி டெஸ்ட் ஃபார்மேட்டுக்கு பயங்கரமான ஒரு பிளேயர் கருண் நாயர். அவரும் ரொம்ப நாள் போயிட்டு வராரு. பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு மெயினாக எஸ்பெஷலி சேப்பாக்லாம் ஒரு பெரிய ரெக்கார்ட் வச்சிருக்காரு டெஸ்ட் மேட்சஸ்ல. ஆனால் இது நடக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஓவர்சீஸ்ல இங்கிலாந்து சாயில் அப்படின்ற போது அது கொஞ்சம் ஒரு சேலஞ்சாக தான் இருக்கும் அவருக்கு. பட் ஆனால் இந்த ஃபார்மேட்டுக்கே நேர்ந்து ஊற்ற பிளேயர்னால என்ன மாதிரியான ஒரு பவுன்சி ட்ராக் கொடுத்தாலும் அதை அவரால் வந்து அட்டாக் பண்ண முடியும். அதை கன்சிஸ்டன்ட்டாக ஆட முடியும் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது. நல்ல ஒரு பிளேயர் கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கொடுத்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா துருவ் ஜோரல் கொடுப்பாங்க. அது ஒரு செகண்ட் ஆப்ஷனாக தான் துருவ் ஜோரல் இருப்பார். ஒரு யங்ஸ்டர் அவருக்கு இது மாதிரி நிறைய சீரீஸ்ல சான்ஸ் கொடுத்துருக்காங்க இந்தியன் டீம் டெஸ்ட் மேட்ச்ல. அவர் பெருசாக சக்சீட் ஆகல அப்படின்றதுனால ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல வந்து கருண் நாயர் தான் இருப்பார். அதே மாதிரி நம்பர் 7 பொறுத்தவரைக்கும் நிதிஷ்குமார் ரெட்டி. அவரும் இந்த சின்ன ஒரு இதுல வந்து ஆந்திராலேருந்து வந்து பிளஸ் அந்த சன்ரைசர்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி எப்படியோ செலக்டர்ஸ் கிட்ட ஒரு மனசை பிடிச்சது அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டெஸ்ட் மேட்சஸ்ல எல்லாமே ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வராரு டீமுக்காக. அது பிளஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ஒரு பிளேயிங் லெவலுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு பிளேயர்னே நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல பவுன்சி கண்டிஷன்ஸ்ல கண்டிப்பாக அவரோட ஒரு அந்த பேஸ் வந்து ஒரு மீடியம் பேஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவரும் வந்து நல்ல ஒரு குயிக் ஃபயர் ரன்ஸ் அடிச்சுட்டு கொஞ்சம் கிளிக்காக கூட விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர்ன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆல்ரவுண்டரா இருப்பார் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம். இவர் நல்ல இந்த சீசன்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவர் நிறைய மேட்சஸ்ல இங்கிலாந்து மெயினாக டெஸ்ட் டீம்ல சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஜடேஜா ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் ஆக போற ஸ்டேஜ்ல இருக்காரு டெஸ்ட் மேட்சஸ்ல அப்படின்ற போது இவரோட இன்க்ளூஷன் ரொம்ப முக்கியமா இருக்கும். பிளஸ் இவர் வந்து பேஸ் பவுலர்னால நமக்கு ஆல்ரெடி இருக்கும் 3 பேஸ் பவுலரா சேர்த்து இவரும் 4 பேஸ் பவுலரா இருப்பாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு 4 பேஸ் பவுலர் வச்சு தான் போகணும் இவங்க இந்தியன் டீம். அதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 8ல இருந்து பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா இருக்காரு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு செம ஆல்ரவுண்டர். ஒரு நல்ல விக்கெட் டேக்கர் கூட கஷ்டமான கண்டிஷன்ஸ்ல கூட நல்லா போடுவார். அட் சேம் டைம் பேட்டிங் ரொம்ப டீசென்டா ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ன்றனால அவரோட இன்க்ளூஷன் ரொம்ப சூப்பரா இருந்தது. அதே மாதிரி நம்பர் 9 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா, நம்பர் 10 பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ், நம்பர் 11 பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரீத் பும்ரா. 3 பேருமே டெஸ்ட் மேட்ச்க்கு ஒரு பக்காவான ஒரு பவுலர்ஸ் லைனல் இருக்கு. இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் உங்களை அடிச்சிருவாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி ரெட் பால் ஃபார்மேட்ல செம பிளேயர்ஸ் இதுலேயும் சிராஜ் பும்ரா இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ்ன்றதுனால கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா பும்ரா தான் இந்த பவுலிங் யூனிட்டே லீட் பண்ணி கொண்டு போக போறாருன்றது போது பொறுத்து தான் பார்க்கணும் இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்றது. அதே மாதிரி ஸோ இங்கிலாந்து டீமோட பிளேயிங்ல அவனை வந்து பார்த்தீங்கன்னா பென் டக்கட், ஜாக் ராகர் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுல அட்மோஸ்ட் வந்து நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய நல்ல வந்து அந்த ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கண்டிஷன்ல ஆடக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிளேஸ். பட் ஆனால் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீட் வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் அவங்க கண்டிஷன்ஸ்ல நல்லா பவுன்சிங் கண்டிஷன் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். இவங்க 2 பேரும் ஓப்பனிங்ல நல்ல ஒரு ஸ்டாண்ட் போட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்கோரே அந்த ஒரு இன்னிங்ஸ்ல இங்கிலாந்தால எடுக்க முடியும். அதனால பார்ப்போம் இவங்க ஃபார்ம் எப்படி இருக்குன்றது. அது மாதிரி நம்பர் 3 ஓலி போப். அவர் வந்து வைஸ் கேப்டன் வந்து இங்கிலாந்து டீமுக்கு. கேப்டன் வந்து பென் ஸ்டோக்ஸ் தான். பட் வைஸ் கேப்டன் இவருன்ற போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவரோட இதுவும் வந்து நிறைய இருக்கும் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சஸ்ல. ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்ல ஒரு சாலிட் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஒரு அஜிங்கிய ரஹானே டைப் ஆஃப் ஒரு பேட்ஸ்மேன்றனால அந்த மாதிரி ஒரு பிளேயர் கண்டிப்பாக தேவைப்படும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தேவைப்படுறாங்க. இவர் எடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்பர் 4 பொறுத்தவரைக்கும் ஜோ ரூட். இப்போ இருக்க அட் ப்ரெசென்ட் டெஸ்ட் கெரியர்ல ஒரு பெரிய லெஜெண்ட் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி அவ்வளோ ரன்ஸை குவிச்சு வச்சிருக்காரு அப்படின்ற போது அவரும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி நம்பர் 5 பென் ஸ்டோக்ஸ் இப்போ அந்த ஒரு இன்ஜுரி ஆகாம ஒரு 10 ஓவர் ஒரு இன்னிங்ஸ் போட்டாலே பெரிய விஷயம். பட் ஆனால் நல்ல விக்கெட் டேக்கரும் கூட இந்த ஃபார்மேட்டுக்கு அவங்க கண்டிஷன் நல்ல சூட்டபிளான ஒரு பிளேயர்னால கண்டிப்பாக போலிங் கூட விடுவாங்க இவர். அதே மாதிரி நம்பர் 7 வந்து ஜெமி ஸ்மித். அவர் வந்து விக்கெட் கீப்பர்.
நல்ல ஒரு வந்து ஒரு டீசென்ட்டான ஒரு விக்கெட் கீப்பர் ப்ளஸ் பேட்டிங்கும் ஓரளவு கன்சிஸ்டன்ட்டா ஆடுவார். ஆனா கொஞ்சம் பெரிய இன்னிங்ஸ் எதுவும் ஆடிட்டு வரைக்கும் நான் பார்த்ததில்ல. பட் ஒரு நீட்டான ஒரு இன்னிங்ஸ் ஆடுவார்ன்னும்போது அவரோட இன்க்ளூஷனும் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி வந்து அடுத்து கிறிஸ் வோக்ஸ் அவருக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நிறைய லீக் ஆடி இருக்காரு. பிளஸ் இங்கிலாந்து டீமுக்காக நிறைய டெஸ்ட் மேட்சஸும் ஆடி இருக்காருன்றபோது அவரோட பவுலிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த டீமுக்கு. அதனால வந்து மெயினா வந்து கிறிஸ் வோக் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பேட்ஸ்மேனா தான் இருப்பார் இந்த டீம். அதே மாதிரி நம்பர் 9 வந்து ஷோயிப் பஷீர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் பவுலர். அவரும் வந்து கரெக்டா இவங்க யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். நல்ல ரீசென்ட் டேஸ்ல நல்ல ஃபார்ம்ல தான் ஆடிட்டு வராரு. அதே மாதிரி நம்பர் 10 வந்து பிரெடன் கேஸ் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யங் சென்சேஷன், நல்ல ஒரு யங் பேஸ் பவுலர். இப்போ இங்கிலாந்து டீமுக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. ஏன்னா வந்து இந்த பிராடு, ஆண்டர்ஸ் எல்லாம் ரிட்டையர்ட் ஆனாலும் இந்த மாதிரியான ஒரு யங்ஸ்டர்ஸ் உள்ள வந்து நல்ல வந்து சூப்பரான விஷயங்கள் பண்ணிட்டு வராங்கன்றது சூப்பரா இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 11 வந்து ஜோஸ் டங் ஒரு நியூ யங்ஸ்டர். கொஞ்சம் நல்ல விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இப்போ 2 3 இடத்துல டெபியூட் ஆயிருக்காரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வேற ஸ்குவாட்ல யாருமே இல்ல. 14 ஸ்குவாட் அறிவிச்சாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா இவரை பத்தி எனக்கு பெருசா தெரியாது. பட் ஆனா இவரும் பிளேயிங் நல்லா இருப்பாரு. ஸோ ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேட்ச் வந்து இந்த 5 மேட்ச் வந்து ஒரு பெரிய டஃப்பா தான் இருக்கும் இந்தியாவை பொறுத்தவரைக்கும். ஏன்னா வந்து அவங்க அப்ராட்ல போய் ஆடுறாங்க. பட் இது இங்கிலாந்துக்கு ஒரு பெரிய சாதகமா இருக்கும் அவங்களோட ஹோம் கண்டிஷன்னால. அப்படி வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல போய் செனா கண்ட்ரீஸ்ல போய் அவங்க ஹோம் கிரவுண்ட் டீமே அடிச்சு நொறுக்கியிருக்காங்க இந்தியா அப்படின்ற போது அது ஒரு பெரிய இதுவாக தான் இருக்கு. நமக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பாக தான் இருக்கு. அதனால நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டீம் தான் அது. இந்த 5 டெஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும் இந்தியாவுக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இன் ஃபேவர் ஆஃப் இந்தியாவே நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் பெருசா போலிங்கே இல்லை. எல்லாமே வந்து ஒரு அன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர். பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர்ன்றதுனால அது ஒரு பெரிய ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அந்த டீமுக்கு. ஸோ பொறுத்து தான் பார்க்கணும். இந்த சீரிஸ் அடுத்த வாரம் வந்து ஜூன் 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும் போது மெயினாக டெஸ்ட் மேட்ச்ல பஸ் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரும் போயிட்டு வந்துடும் ஆஃபீஸ் விட்டே தான் வந்தீங்கன்னா ஹைலைட்ஸ்ல பாருங்க. ஒரு சூப்பரான ஒரு மேட்ச் வந்து காத்துட்டு சூப்பரான சீரிஸ் மெயினாக காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.